வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறை வணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி அருளொளி ராசாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருளொளி ராசாராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். மேலும் ஒரு கவி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் பற்றிய கவிதைகளிலே இன்றைய கவி முழுமையும் அமைதியும். அநேகமாக நேற்றைய கவியுடைய தொடர் கருத்தாக இருக்கலாம். அறிவு ஆளும் நிலையை எய்த பின்னர் அது முழுமை பெற்று தன்னை அறியும் மட்டும் அறிவுக்கு அமைதி கிட்டா. அவ்வப்போது அது தேவை, பழக்கம், சூழ்நிலை கொட்ப அறிவேதான் காம முதல் அருகுணங்களாகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கும். அதன் பிறகே முழுமை பெறும் அமைதி உண்டாம். அவர் நேற்றைக்கு பார்த்த ஒரு கவியில நினைந்தும் மறந்தும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். பார்த்தீங்களா? மறந்த நிலையிலே கூட இறைவனை நோக்கித்தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன இந்த பயணம் ஆமை மலையிற மாதிரி. அது நேர் வழியில போனாலும் கூட பரவாயில்ல, அது சுத்து வழியில மெதுவா இந்த மலை பேருந்து இருக்கு பாருங்க, அது போகுமே, அது மாதிரி சுத்தி சுத்தி போயிட்டு இருக்குது. இதற்குள்ள எத்தனையோ பிறவிகள் கடந்து போகிறது. ஆனாலும் உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு கூட இல்லை. அதனால் அது என்ன தேடுகிறது என்று பார்க்கணும். மறந்த நிலையிலே மனம் ஏன் எதிலும் நிறைவு பெறுவது இல்லை என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் இந்த புலன் வழி வாழ்க்கையிலிருந்து சற்றே விலகி ஆன்ம வழியை பற்றி சிந்திக்க தொடங்குகிறோம். அறிவு ஆளும் நிலையை எய்த பின்னர் அது முழுமை பெற்று தனையரும் மட்டும் அறிவுக்கு அமைதி கிட்டா. அறிவு ஆளும் நிலையில தான் இருக்குது. ஆனா அதையெல்லாம் மகிழ்ச்சி இங்க சொல்லல. ஏனென்றால் அங்கே அறிவுக்கு எதிரியே கிடையாது. இறைத்துகள் முதல் 5 அறிவு ஜீவராசிகள் வரைக்கும் அறிவுக்கு எதிரியே கிடையாது. அறிவு எதை உணர்வாக பெறுகிறதோ அதற்கு எது தேவையோ அதோடு நின்றுவிடும். அதிலே விலங்கினத்துல சில பாவம் இருக்கு. ஏன்னா எந்த விலங்குக்கும் உணவு உற்பத்தி செய்ய தெரியாது. அப்ப வாழ்ந்தாகணுமே, இன்னொன்றை கொன்று பூசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு மேல பாவம் செய்யுதா? வேடிக்கைக்காக நல்ல கொளுத்தமான தெரியுத, அழிச்சு வச்சோம்னா 4 லஞ்சுக்கு ஆகும் என்று ஒரு புலி நினைக்குமா? நினைக்காது. அடுத்த மூச்சு பத்தி கவலை இல்லை, அடுத்த தேவை பத்தியும் கவலை இல்லை. எப்படியும் அது கிடைக்கும் என்ற ஒரு இயற்கை விதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது பைபிள் அருமையான வசனம் உண்டு. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. சரி, அடுத்து சொல்றாரு, பட்டினி கிடப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பிழை போட்டுகிறார் என்று இயேசு சொல்வதாக வசனம் இருக்கு. அப்ப படைக்கப்பட்ட அனைத்தையும் காக்கின்ற அறிவு இயல்பாகவே இருக்கு. அதாவது இதை உணர்ந்தவர்கள் எதையும் நாடுவதில்லை. என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது பட்டினத்தார் என்ன சொல்றாரு, ஒரு காலகட்டம் வரைக்கும் பவதி பிச்சாந்தேகின்னு
பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஞானம் பெற்ற நிலையில இப்போ எனக்குள் இருப்போன் இறைவன் தானே, இந்த உலகத்தை ஆள்பவன் இறைவன் தானே, இப்போ பைபிள் சொன்னது போல எல்லா ஜீவராசிகளும் பிழைப்பட்டுக்கிறானே, இப்போ என்னை மட்டும் புறக்கணிப்பானா என்ற ஒரு கேள்வியும் தெளிவும் நம்பிக்கையும் பிறக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு பட்டினத்தாரு, பிச்சை எடுக்க திருவோடுண்டு, இல்ல இருக்கும் இடம் தேடி என் பசிக்கை அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். சாமியும் ஒரு கவியில சொல்லுவாங்க, யார்கிட்டையும் கேட்க முடியாது, கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல முடியுமா, ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிம்பாரு. அது மாதிரி இங்க பட்டினத்தை என்ன சொல்றாரு, இருக்கும் இடம் தேடி என் பசிக்கை அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். அது பணிவா கொண்டு வந்து கொடுக்கணுமா. இருக்க அழைத்தாலும் போகேன் அரணை, அவங்க விருந்து நடக்குது வா அப்படின்னு வற்புறுத்தி அழைத்தாலும் போகேன் அரணை. அரணேன சிவன். என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி, இந்த உடம்பு இழைச்சி உயிர் போயிடுமா, போனா போயிட்டு போகுது, உனக்கு இல்லாதக்கற எனக்கு என்ன வந்தது என்று சித்தம் போக்கு சிவம் போக்கு, எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்தது பாருங்க. அதுதான் அறிவனுடைய தெளிந்த நிலை பக்குவம். அப்போ அறிவு ஆளும் நிலையை எய்திய பின்னர் எங்கே ஆளும் நிலைக்கு வருகிறது, மனிதனிடத்திலே 6ஆம் அறிவாக அனைத்தையுமே பயன் கொள்ளக்கூடிய எவ்வளவு பெரிய யானை, அதை பழக்கி தனக்கு வேண்டிய காரியங்களை செய்துக்கிறானே இல்லையா. அப்ப எத்தனை ஆற்றலும் அறிவு கூர்மையும் திறமையும் படைத்த ஒரு இனமாக பிறந்தோம். அதெல்லாம் ஏன் மறந்து போயிட்டோம் என்றால், அறிவு ஆளும் நிலையை எய்திய பின்னர் அது முழுமை பெற்று தன்னை அறியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்டா. சரி, இந்த மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவை இந்த மனம் என்ற உணர்ச்சி வேகம் அதை புறம் தள்ளிவிட்டு தான் விரும்பியபடி விரும்பியவாறு விரும்பிய இடத்திலெல்லாம் இன்பத்தை நாடி செய்கின்ற செயல்களிலே வந்த விளைவுகள் சுகமும் உண்டு துக்கமும் உண்டு. சுகத்தின் அனுபவங்கள் அப்படியே பாசிங் கிளவுட்ஸ், மறந்து போயிடும். ஆனால் துன்பத்தின் பதிவுகள் மட்டும் அது நெருப்பிலே பட்ட புண், அது எப்படி ஆறினாலும் வடு அங்க இருக்குமோ அது போல இந்த துக்கத்தின் பதிவுகள் மட்டும் ஆறாத வடுக்களாக இருந்து கொண்டே நம்மை வதைத்துக் கொண்டிருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை என்னவாக இருக்குது, ஒரு பக்கம் நினைவலைகளிலேயே அவர்களுடைய வருத்தங்கள், அல்லது கற்பனையில் சிறகடிக்கின்ற ஆசைகள், நினைச்சதெல்லாம் அனுபவிக்கணும்ன்ற வேகம், எதுல கிடைக்கும்னு பார்க்கிறான். பணம் இருந்தால் செய்யலாம், பதவி இருந்தால் செய்யலாம், தந்திரம் இருந்தால் செய்யலாம், இப்படி எல்லா வகையிலையும் இன்றைக்கு சைபர் கிரைம் என்பது என்ன இல்லை, தந்திரம் தானே. விஞ்ஞானத்தின் துணை கொண்டு செய்கின்ற தந்திர மோசடிகள். இப்படி எல்லாவற்றிலையும் மனிதன் சுயநலத்தையே மையம் கொண்டு விட்டான். சரி, இப்படிதான் சம்பாதிச்ச, நிம்மதியா இருக்கிறியா என்றால் இல்லை. ஏன் இல்லை? இந்த மனம் தேடுகின்ற சுகம் என்பது வேறு, நாம் வேடிக்கை காட்டுகின்ற சுகங்கள் என்பது முற்றிலும் எதிரானவை. அதனால் மனம் நிறைவு பெறவே பெறாது. மனதுக்கு எல்லை உண்டா? மனசுக்கு இந்த பிரபஞ்சத்தையே நினைக்கிறோம், தவத்துல அதுவாக மாறுகிறோம்.
மனதின் வாகனம் தானே பயணிக்கிறோம். அப்ப இந்த மனமே காந்தத்தின், மனமே முருகனின் மயில் வாகனம். இந்த பிரபஞ்சத்தை நினைத்தாலும் மனசை வச்சுதான் நினைக்கிறோம். அப்ப சர்வ வல்லமை மிக்க மனம், அதை கொண்டு வந்து புலன்களில் நிறுத்தினால் அது நிறைவு பெறுமா? நம்ம எவ்வளவு அனுபவ பொருட்களை காட்டினாலும், புதுசா இருக்கே, நல்லா இருக்கே, எனக்கு ஒண்ணு கொடுக்குறியா என்று கேட்டு கூட வாங்கிக்கும். வாங்கிட்டு போன பொருள் ஒரு மாசம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கா நீ வாங்கிட்டு வந்தேன்னு தோணும் இல்லையா? அப்போ ஏன் அது சலிச்சு போச்சு? ஏனென்றால் இந்த மனம் தேடுகின்ற சுகம் என்பது உறவிலே, பொருளிலே, உலகத்திலே இல்லை. அது தேடுகின்ற சுகம் பரமசிவம். அதைத்தான் தேடுகிறது. எங்கே இருந்து பிறந்ததோ அங்கே. என்னதான் புருஷன் வீட்டுல 1008 வசதிகள் இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு போற போது வரக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி, அதாவது நம்ம இங்கேயும் செடி கொடிகளை பார்க்கிறோம், பச்சை பச்சை என்றோம். இது பச்சையே கிடையாது. மழை மேல இருக்கும் பாருங்க, பசுமையான இலைகள், அது பச்சை. அவ்வளவு டென்ஸ் கிரீனா இருக்கும், அடர்த்திய டார்க் கிரீனா இருக்கும். ஏன்னா அதுக்கு இயற்கையான மழை தண்ணி அதெல்லாம் நல்லா கிடைக்காது. ஒரு துளிர்ப்பு அது ஏற்படும். அது போல பிறந்த வீட்டுக்கு போகிற போது எப்படி ஒரு துளிர்ப்பு ஏற்படுகிறதோ, அதே போல ஆத்மா எங்கே பிறந்ததோ அங்கே போனதான் அதுக்கு ஒரு நிறைவு. எங்க பிறந்த வீடு, பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போ மற்றபடி இங்க என்ன வசதிகள் கொடுத்தாலும் தங்க கூண்டுக்குள் சிறைப்பட்ட கிளிதான். தங்க கூண்டுக்குள் சிறைப்பட்ட கிளி. அப்ப இந்த வாழ்க்கையில எப்படி நிறைவு கிடைக்கும்? சாமி சொல்றாங்க, தன்னை அறியும் மட்டும் அறிவுக்கு அமைதி கிட்டா, அவ்வப்போது அது தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறம தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இவற்றுக்கு ஒப்ப அறிவேதான் ஆசை முதல் அருகுணங்கள். அறிவேதான் ஆசை முதல் அருகுணங்கள். கீதையில் அருமையான ஸ்லோகம் உண்டு. அர்ஜுனா, அத்துணை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே, அறிவிலிருந்து பிறந்தவையே, ஆயினும் அவை என்னை தலைக்க மாட்டா, பந்தப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதே போலத்தான் நமக்குள் இருக்கின்ற அறிவு, தெய்வீகம். நாம் பெறுகின்ற எந்த சுக துக்கமாவது அதை பந்தப்படுத்த முடிகிறதா பாருங்களேன். அது பாட்டுக்கு the man is just an observer. புண்ணிய பதிவுனால இந்த உடம்பு அப்படியே பூரிப்புல மிதந்தாலும், பாவப்பதிவினால் உடல் நோயால் துடித்தாலும் ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியோ துக்கமோ கிடையாதுங்க. வேண்டுதல் வேண்டாம இயலான். அது பாட்டு தெமையான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். நீ செஞ்சது அனுபவிக்கிற, நான் என்ன செய்ய முடியும்? அதனால் ஆத்மா ஏதோ உணர்வுக்கு செத்த பிறகு என் பையன்கிட்ட போறேன், மகன்கிட்ட பொண்ணுகிட்ட பார்க்கணும், அவங்க சோறு போடணும் சபிச்சிருவேன், சோறு போட்ட வாழ்த்துவேன், கூடவே இருந்து அவங்கள பாதுகாப்பேன். அப்படியே கஷ்டம் வருது, கூடவே இருந்து பாதுகாத்து. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கின்ற போதே இந்த ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் பந்தம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அப்சர்வர், ஒரு மூலப்பொருள், அவ்வளவுதான். அப்ப இதுவே இப்படி இருக்கிற போது இறைவன் எப்படி இருப்பான்? அதனால் இந்த 6 நிலைகளுக்கு ஏற்ப அறிவேதான் 6 குணங்கள் ஆனாலும்
இந்த குணங்கள் அறிவை களங்கப்படுத்த முடியாது. களங்கப்பட்டு விட்டா பிறகு எங்க போறது சொல்லுங்க? ஒருவேளை இந்த அனுபவங்கள் எல்லாம் அறிவிலே பதின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்க போனாலும் பதிவுகள் தான் இருக்கும் இல்லையா? எங்க போய் சாந்தி தட முடியும்? அதனால் ஜீவாத்மாவிலே 14 to 40 cycles per second, இதுல மட்டும்தான் பதிவுகள். பரமாத்மாவிலே கிடையாது. மைய புள்ளியாகிய சுத்த வெளியின் பின்னமாகிய அறிவின் பின்னமாகிய புள்ளியிலையும் கிடையாது. அதனால் இந்த 6 குணங்களுக்கும் மூலம் அதுதான். ஏன்னா அது பறந்து வந்து 40 அலை வரைக்கும் வந்ததுனால தானே அதுல குணங்கள் பதிந்தன இல்லையா? ஆனால் 14க்கு மேலதான் பதிய முடியுது, உள்ள போக முடியலையே. அதனால் எந்த பாவ புண்ணிய அனுபவங்களோ இறைவனை பந்தப்படுத்த முடியாது. அது எப்போதுமே சுதந்திரமானது. அதனால் இந்த 6 குணங்கள் அறிவை கலங்கப்படுத்துவதில்லை. ஆனா அறிவுதான் இந்த உடல் மூலமாக 14 அலைச்சூழலே வாழ்ந்த அனுபவங்களை பதிந்து மனம் என்ற நிலையிலே வாழ்கின்ற போதுதான் இதெல்லாம் அனுபவங்களை பெறுகின்றன. 6 குணங்களாகி விளைவாய் இன்பத் துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கும். சரி, இதுலயும் சிலர் நம்முடைய மகான்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன், அப்படி வாழ்ந்தாரு நீலகண்டர். ஒரு நாள் அந்த அம்மா பார்த்தாங்க, பிற மாதிரி தீண்டிய கையால் என்னை தொடாதே என்றாங்க. உடனே இவருக்கு இனிமேல் இதை தேடுவது இல்லைன்னு ஒரு யூட்டன் அடிச்சாரு பாருங்க. நீலகண்டன் திருநீலகண்டரானார். அதே போல அருணகிரியார் அவர் ஒரு வாழ்க்கையை திருப்பு முனையில தான் ஞானம் பெறுகிறார். அப்படி புலன் மயக்கிலே வாழ்ந்த எத்தனையோ பேர் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து ஒன்றும் இல்லை என்று திரும்புகின்ற ஒரு திருப்ப முனையிலே தானே ஞானத்தின் பாதையிலே கால் வச்சாங்க. பிறகு இன்றைக்கு உலக உள்ளளவுக்கும் போற்றக்கூடிய ஞானிகளாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? திருநீலகண்டர்னா அவருடைய மேன்மையை தான் பார்க்கிறோமே தவிர முன்பக்க வாழ்க்கையை நாம் பார்க்கறது இல்லை. அருணகிரியார்னா அவருடைய மேன்மை, பக்தி, அவர் தந்த பாடல்கள், இதைத்தான் நாம் பார்த்து மதிக்கிறோமே தவிர அதுக்கு முன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம அவரை சிறுமியா நினைக்கிறோமா? இல்லை. அதனால் இந்த புலன்வழி வாழ்க்கையிலே கூட ஒருவன் திருப்பு முனையாக திருந்தி இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு இன்னொரு புதிய வாழ்க்கைக்கு தடமாறி விடுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிறது பைபிள். அந்த பாதையில திரும்பிடுறாங்க. அப்படி 6 குணங்கள் ஆகிய விளைவாய் இன்பத் துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கும். அதன் பிறகே முழுமை பெறும் அமைதி உண்டாம். இந்த திருப்பம் வராத வரைக்கும் இப்ப பாரு, பணம், காசு, சுகபோகங்கள் இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்து வச்சுங்களேன், இவனுக்கு திருப்பு முனையே கிடையாதுங்க. அதனால்தான் இந்த வாழ்க்கை அனுபவங்களிலே ஒரு சலிப்பு, என்ன இருக்குதுல என்ற ஒரு கேள்வி இதுல ஒன்றும் இல்லை. நம்முடைய உயிரின் ஆற்றல் தன்மாற்றமாகின்ற போது நமக்குள்ளே நாமே அடைகின்ற மாற்றம். ஜீவாந்தத்தின் செலவும் தரமாற்றமுமே அனுபவங்கள். இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னா வெளியே என்ன இருக்கு? நாம் சுகப்படுவதற்கோ துக்கப்படுவதற்கோ என்ன இருக்கு? இதுல
நாம ஏற்படுத்தி கொண்ட பந்தம், பற்று, பாசம். இதை வைத்து கொண்டு இனி எத்தனை எத்தனை பயிற்சிகள் செய்தாலும் ஞானம் வருமா? அதனால்தான் பக்தி மார்க்கத்திலேயே கேரளா பக்கம் எல்லா கோவில்களிலும் ஆண்களுக்கு மேலுடை அனுமதி இல்லை. அதே போல தமிழ்நாட்டின் தென் பகுதி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்கெல்லாம் போனீங்கன்னாலும் பெரும்பான்மையான கோவில்களில் ஆண்களுக்கு மேலாடை கிடையாது. ஏன் இந்த ஒரு நியதியை ஏற்படுத்தி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்? மிக அற்புதமான ஒரு தத்துவம் அடங்கியிருக்குங்க. ஆனா போறவங்கள சட்டை கட்டுறாங்க, இடுப்புல கட்டிக்கிறாங்க, தோல்ல போட்டுக்கிறாங்க, போறாங்க, கும்பிடுறாங்க. என்ன வந்தது இல்லை. அப்போ ஏன், எதற்காக செய்யணும்? ஏன் சட்டையோட போன ஆணவனுக்கு என்ன பகை சொல்லுங்க? ஏன் ஆடைக்கூடாது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் பெண்களுக்கு இது வலியுறுத்தப்படுவது இல்லை. இது மேலோட்டமான கருத்தை சொல்லுவாங்க. அது இல்லை. இயக்கத்தில் இருக்கின்ற வரைக்கும், பற்று இருக்கின்ற வரைக்கும் இதை நீக்க முடியாது. அப்போ தத்துவ உலகத்திலே பெண் என்பது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவில பதிவுகள் இருக்கும். அதை விட்டு வெளியே வருகின்ற வரைக்கும் தான் ஆண்டவனை தரிசிக்க முடியும். அதனால் அவங்களுக்கு அது விதிக்கப்படவில்லை. சரி, ஏன் ஆண்களுக்கு என்றால், ஆண்மை என்பது அறிவு, பெண்மை என்பது சக்தி. உடல் ரீதியான பேதம் அல்ல. அறிவு, அது இயக்கம், மனசு. அப்போ இந்த அறிவு தண்ணீரை உள்ள பந்தம், பற்று, பாசம் என்ற மேலாடைகளை களைந்து விட்டால், திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசித்தால் அவன் தெய்வத்தை அறியலாம். இந்த எல்லா அனுபவங்களும் ஆத்மாவை போர்த்திருக்கின்ற ஆடைகள். அந்த ஆடைகளை நீக்கி ஆத்மாவை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரௌபதி துகுலுரியப்பட்டாள். ஏன்னா அந்த ஜீவாத்மா அனுபவங்களால் சூழ்ந்திருக்கிறது. அந்த அனுபவங்கள் என்ற ஆடையை நீக்கிவிட்டால் ஆத்ம தரிசனம் பெறலாம். அப்படியே கதாபாத்திரம் எடுத்தீங்கன்னா அசிங்கமா தான் இருக்கும். அதற்குள் இருக்கின்ற தத்துவத்தை தேடினால் ஆனந்தமாக இருக்கும். அதனால் இந்த பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை நீக்கிவிட்டு திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசிக்க வேண்டும். அப்போ முக்தி நிலையை அடையலாம். பற்றற்ற வாழ்க்கையிலே சுகமாக வாழ முடியும் என்ற தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் இந்த சம்பிரதாயம். அப்படி இதை அறிவில இருந்து பந்தம், பற்று, பாசம் உடைய மனம் என்ற நிலையில இருந்து விடுதலை பெறுகின்ற போது, அறிவு கூட்டல் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனசு, மனசு மைனஸ் அனுபவங்கள் அறிவு. அப்ப அறிவிலிருந்து இதெல்லாம் நீக்குவது, ஆடைகளை களைவது. அதனாலதான் மேலாடை கூடாதுன்னாங்க. அதோட வார்த்தையை பாருங்க, மேல் ஆடை. ஏன்? ஆத்மா உள்ள இருக்குது, அதுக்கு மேல் ஆடை சூழ்ந்திருக்கிறது. அந்த ஆடை நீக்கு, அதான் மேலாடை நீக்குன்னு அர்த்தம். இப்படி அறிவு தன் அசல் நிலையாகிய சுத்த அறிவு தெளிந்த நல்ல அறிவாக மாறுகின்ற போது அது நிறைவு பெறுகிறது, ஆத்ம தரிசனம் பெறுகிறது. வாழ்ந்து விட்டோம் சிறப்பாக என்று ஆத்ம நிறைவு வருகிறது. அப்போ இந்த பூமி வாழ்க்கை ஒரு வேடிக்கையாக இருக்கும். அது வேதனையா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, பிறகு அதை மாற்றுகின்ற போது வேடிக்கையாக இருக்கும். அப்போ நம் கடமை தொண்டாற்றி சிறப்பது. அப்போ தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அது இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வ மனிதற்று தான் வந்துடும். அஞ்சாதே, உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது.
அது எதற்காகவும் நாம தேட வேண்டிய அவசியமே கிடையாது என்பது விட்டு விலகுகின்ற போது தெரியும். ஒன்றாக விலக 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 நமக்கு எது தேவையோ அது மட்டும் வந்துடும். நாம தேடுகின்ற வரைக்கும் அதனோடு இந்த ஒரு பொருளை வாங்குற போது அட்டாச்மெண்ட்ஸு இப்படிலாம் கொடுப்பாங்க பாருங்க. அது போல அதுல எழுதப்படாத ஒரு அட்டாச்மெண்ட் என்ன தெரியுங்களா? இதனால் வரக்கூடிய கவலையும். வீடு கட்டும்போது ரொம்ப பெருமையா இருக்கும், அழகான வீடு, பிரம்மாண்டம். இப்போ யுத்தம் ஒரு குண்டு போட்டோம் வச்சுக்கங்களேன், எல்லாம் குழிக்குள்ள போயிடும். இப்போ வருத்தம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? இப்படி எல்லாமே கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். திவாலாகி போச்சுன்னா பேங்க்கு, கிரேட்டர் தி சேட்னஸ். அதனால் எது இந்த இருமை நிலை கடந்த ஒன்றோ அந்த இறைவனை அடைந்து விட்டால் வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமே. அதை அடைவதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மேலும் ஒரு ஆழ்ந்த கவி, அருமை, மிகச் சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வளமுடன். பாடகு பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. வேதாத்திரிய கவி பாட முதல் கவி வாங்க, பாடுறீங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? இல்ல கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சூர்யா அம்மா இல்லைங்களா? சரி, அப்ப வேற யார் இருக்கீங்க வேதாத்திரிய கவி பாட? ஜமுனா ராணி அம்மா பாடுங்க. தாரகேஸ்வரி அம்மா நீங்க உலக நல வாழ்த்து பாடுங்கம்மா. சரிங்க. வாழ்க வளமுடன். ஒருத்தரும் வரல. ஜமுனா ராணி அம்மாவும் இல்லையா? சரி, அப்ப வேற யாரு பாடுறாங்க? சரி, நீங்களே பாடுங்கம்மா. தாரகேஸ்வரி அம்மா உங்க குரல்ல பாடுங்க. உங்க குரல்ல அந்த பாடல் கேட்கணும். பாடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தாரகேஸ்வரி அம்மா ஆங்கய்யா. பாடுங்கம்மா. வேதாத்திரிய பாடல் பாடுறேங்க. பாடுங்க பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தெளிவு மடிப்பு விழா சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா உலக நல வாழ்த்து பாடட்டுமாங்கய்யா? சாந்தி சுந்தரம். பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இடையரும் குருவர்களும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உடம்பென்றிலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.